ஒரு கெப்பாசிட்டர்ல உள்ள கெப்பாசிட்டன்ஸை காஸ் லா, ஒர்க் எனர்ஜி தியரத்தை யூஸ் பண்ணி எப்படி கால்குலேட் பண்றதுங்கிறத பார்ப்போம். பேட்டரியை கெப்பாசிட்டரோட கனெக்ட் பண்ண உடனே கெப்பாசிட்டருடைய ஹையர் பொட்டன்ஷியல் சைடு பிளேட்ல பாசிட்டிவ் கியூ சார்ஜ் கலெக்ட் ஆகும். அதே போல லோயர் பொட்டன்ஷியல் சைடு பிளேட்ல நெகட்டிவ் கியூ சார்ஜ் கலெக்ட் ஆகும். இப்போ கெப்பாசிட்டன்ஸோட எலக்ட்ரிக் ஃபீல்டு ஸ்ட்ரென்த்தை கண்டுபிடிக்க காஸ் லாவை அப்ளை பண்ணுவோம். இங்க எலக்ட்ரிக் ஃபீல்டோட டைரக்ஷன் பிளேட்டோடைய சர்ஃபேஸுக்கு பெர்பெண்டிகுலரா எப்பவுமே இருக்கிறதுனால காசியன் சர்ஃபேஸை இந்த மாதிரி சூஸ் பண்ணிக்கலாம். இந்த காசியன் க்ளோஸ் சர்ஃபேஸ்ல கிராஸ் ஆகக்கூடிய மொத்த எலக்ட்ரிக்கல் ஃப்ளக்ஸ் வேல்யூ EA. இந்த காசியன் க்ளோஸ்டு சர்ஃபேஸுக்குள்ள எவ்வளவு சார்ஜ் குவான்டிட்டி இருக்கும்னா Q enclose ஈக்குவல் டு CV. இங்க Vங்கிறது பொட்டன்ஷியல் அக்ராஸ் த கெப்பாசிட்டர். அப்படின்னா ஹையர் பொட்டன்ஷியல் மைனஸ் லோயர் பொட்டன்ஷியல் VH மைனஸ் VL. Q ஈக்குவல் டு CV இந்த ஈக்குவேஷன்ல சப்ஸ்டிட் பண்ணா நமக்கு இந்த ஈக்குவேஷன் கிடைக்கும். ஒர்க் எனர்ஜி தேரத்தில் ரெண்டு கேஸ் இருக்கு. ஜெனரல் கேஸ், ஸ்பெஷல் கேஸ். ஜெனரல் கேஸில் dW ஈக்குவல் டு dk, அதாவது சிஸ்டத்தில் எந்த அளவுக்கு ஒர்க் பண்ணுறோமோ அதே அளவுக்கு சிஸ்டத்தில் கைனடிக் எனர்ஜி சேஞ்ச் ஆகும். பர்டிகுலராக சிஸ்டத்தில் கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ் மட்டும் இருந்தால் நாம் ஸ்பெஷல் கேஸை யூஸ் பண்ணுவோம். dW ஈக்குவல் டு மைனஸ் dV, அதாவது சிஸ்டத்தில் எவ்வளோ ஒர்க்கை நம்ம எடுக்கிறோமோ அதே அளவுக்கு சிஸ்டத்தில் பொட்டன்ஷியல் எனர்ஜி ட்ராப் ஆகும். இப்போ இங்க இந்த பாசிட்டிவ் யூனிட் சார்ஜ் பார்ட்டிகல் எலக்ட்ரிக் ஃபீல்டோட டைரக்ஷன்லேயே ஹையர் பொட்டன்ஷியலேருந்து லோயர் பொட்டன்ஷியலுக்கு dx டிஸ்டன்ஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆகதான் எடுத்துப்போம். இந்த சின்ன மூமெண்ட்டால இந்த பாசிட்டிவ் யூனிட் சார்ஜ் பார்ட்டிகல் டிவிங்கிற பொட்டன்ஷியல் இழக்குது. இப்போ இந்த ஸ்மால் டிஸ்பிளேஸ்மெண்ட்ல இவ்வளோ ஒர்க் நடந்திருக்கோம்னா இ வெக்டார் டாட் டிஎக்ஸ் வெக்டார். இ வெக்டாரும் டிஸ்பிளேஸ்மெண்ட் வெக்டாரும் ஒரே டைரக்ஷனில் இருக்கிறதுனால டைரக்டாக EDXன்னு எழுதிக்கலாம். இப்போ லிமிட் அப்ளை பண்ணால் இந்த பார்ட்டிகிளோடைய பொசிஷன் எக்ஸ் வேல்யூ 0-ஆக இருக்கும்போது இதோடைய பொட்டன்ஷியல் ஹை பொட்டன்ஷியலாக இருக்கும். அதே போல் எக்ஸ் வேல்யூ D-ஆக இருக்கும்போது இதோடைய பொட்டன்ஷியல் லோ பொட்டன்ஷியலாக இருக்கும். இங்கே ஈங்கிறது கான்ஸ்டன்ட்ங்கிறதுனால டிஎக்ஸ் இன்டகிரேஷன் பண்ணால் எக்ஸ், லிமிட் அப்ளை பண்ணால் D கிடைக்கும். டிவி இன்டகிரேஷன் பண்ணால் வியை லிமிட் அப்ளை பண்ணாச்சுன்னா லோ பொட்டன்ஷியல் மைனஸ் ஹை பொட்டன்ஷியல். இங்கே ஹை பொட்டன்ஷியல் வேல்யூ மைனஸ் லோ பொட்டன்ஷியல் வேல்யூ V அப்படிங்கிறதுனால இதோட வேல்யூ மைனஸ் V-ஆக இருக்கும். ஃபைனலாக V ஈக்குவல் டு EDங்கிற ஈக்குவேஷன் கிடைக்கும். இந்த பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் V வேல்யூ கொண்டு இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டிட் பண்ணால் நமக்கு கெப்பாசிட்டரோடைய கெப்பாசிட்டன்ஸ் வேல்யூ கிடைக்கும். ஃபைனலாக காஸ் லா அப்ளை பண்ணால் ஒரு கெப்பாசிட்டரில் உள்ள எலக்ட்ரிக் ஃபீல்டு ஸ்ட்ரென்த்தை கண்டுபிடிக்கலாம். ஒர்க் எனர்ஜி தேரத்தை அப்ளை பண்ணால் கெப்பாசிட்டருடைய வோல்டேஜ் ட்ராப்புக்கும் எலக்ட்ரிக் ஃபீல்டு ஸ்ட்ரென்த்துக்கும் அதோடைய டைமென்ஷனுக்கும் உள்ள ரிலேஷன் கிடைக்கும். இந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் கம்பைன் பண்ணால் நமக்கு கெப்பாசிட்டருடைய டைமென்ஷனை வச்சு அதோடைய கெப்பாசிட்டன்ஸ் ஃபார்முலா கிடைக்கும். தேங்க்யூ.